அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு குட்டி விழா பார்க்கலாமா? ரம்லான் டே 22. இப்பதான் ஃபர்ஸ்ட் நோன்பு வச்ச மாதிரி இருக்குங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 22 நோன்பு ஓடி போயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நானும் டே 1 டே 3 சொல்லி போடணும்னு பார்த்தேன். எங்கிட்டு போட நோன்பு 1 நோன்பு 5 அடுத்து 22ல தான் வந்திருக்கு. அதுக்கு காரணம் பெருசா சொல்லிக்கிற மாதிரி ரெசிபி இல்லாத காரணத்தினால் சொல்லலாம். இவ்வளோ பெரிய கேப்பு. ஒரு நாள் எல்லாமே இருக்குங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா நோன்பு கஞ்சி மட்டும் தான் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அதுவே போதும். இருக்கிறத வச்சு நம்ம நோன்பு திறந்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த சிலிண்டர் தட்டுப்பாடை நினைச்சாலே டிஷ் ஆகுது ஜார்ஜ் புஷ் ஆகுது. அடுப்பை ஆன் பண்ணவே பயமா இருக்குங்க. நம்ம பாட்டுக்கு பல வகையான டிஷ்ஷை செஞ்சுவிட்டு நாளைக்கு கையில டிஷ் எடுத்துட்டு தெரு தெருவா நம்ம அலைஞ்சிருவோம்னு பயமா இருக்கு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அப்படி இருக்குங்க இப்போ உள்ள நிலைமை. சுடுதண்ணி வச்சு குடிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட மொட்டை மாடல அடிக்கிற வயல பாத்திரத்தை வச்சாலே அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்கா சூடாயிரும் போல. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வர. த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா புலம்பிட்டு இருந்த ஆளுங்களுக்குலாம் பிடிச்சி இப்படி ஒரு சிலிண்டர் இல்லைன்னா பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப விட்டுட்டாங்க. இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷன் அப்படி ஆகிட்டே இருக்கு. நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தோசை மாவில் ஒன்றும் இல்லை. ஹோட்டலில் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லலாம் பார்த்தா ஹோட்டலுமே மூடிட்டாங்க. இருக்கிற 4 பன்னு இருந்துச்சு. அது கூடவே உள்ளே இருக்க பன்னீரை ஃப்ரை பண்ணி ஸ்டஃபிங் வச்சுட்டு பன்னீர் பர்கர்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு பேர் ஒன்று செஞ்சு வேலையை முடிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் இன்னுமே நல்லாவே இருந்தது. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்காக துஆ செய்யுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த போராட்டம்லாம் நின்று எல்லாரும் மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப. இன்ஷா அல்லாஹ் உங்களை நான் அடுத்த குட்டி விழாக்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.